அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ்க்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு வாழைத்தண்டு எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு கருத்து போகாமல் இருக்கும். நம்ம பொரியல் செய்யும்போது நல்லா நைஸாக நறுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் வந்து ஒரு எலுமிச்சை மரத்தோடைய முள் தான் வச்சுருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துட்டோன்னா அதில் இருக்க நார்லாம் சுத்தமாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சமைச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து நார் வராமல் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி முள் வச்சு நீங்கள் கடைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க நார் எல்லாமே சுத்தமாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கரை கழுவிக்கோங்க. குக்கரில் வந்துட்டு வாழைத்தண்டை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. வாழைத்தண்டு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட அந்த வாழைத்தண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா உங்களுக்கு வாழைத்தண்டுலேருந்துமே தண்ணி ரிலீஸ் ஆகி வரும். அதனால் நான் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா வாழைத்தண்டு ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இது மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு சாப்பிட்றதுக்கு நார் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வேலையும் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பேனில் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக்கில் நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கணும். நம்ம எப்போதுமே எந்த கூட்டு பொரியல் செஞ்சாலுமே அந்த வெங்காயத்தை வந்து நல்லா செவக்க வதக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை கொஞ்சமாக தண்ணி இருந்தது அப்படின்னா நீங்கள் அது கூடவே அப்படியே சேர்த்து இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா சுண்டி வந்துடும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைத்தண்டை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் போல் இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து நான் வேக வச்ச பருப்பு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் பருப்பு சேர்த்தும் செய்யலாம், பருப்பு சேர்க்காமல் வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்து செஞ்சாலுமே வந்து சூப்பராக இருக்கும். அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து பார்த்துட்டு செக் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான வாழைத்தண்டு பொரியல், அதுவும் 5 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். உதிரியாக நல்ல பொரியல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.